ஆண்டவர் அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது சங்கீதம் 6வது அதிகாரம் 8வது வசனம். சாம்ஸ் சாப்டர் 6 verse 8. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நமக்கு விரோதமாய் புறப்படுகிற அசுத்தாவின் வல்லமைகள் மனிதர்கள் மூலமாய், மிருகங்கள் மூலமாய், சொத்துக்களுக்கு எதிராக, குடும்பத்திற்கு எதிராக கிரியை செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகன்று போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து வரும் பொழுது செங்கடல் எதிராய் நின்றது, கர்த்தர் திறந்து கொடுத்தார். யோர்தான் எதிராய் நின்றது, கர்த்தர் திறந்து கொடுத்தார். எரியோ கோட்டை எதிராக நின்றது, கர்த்தர் உடைத்து போட்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகாருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு ஒரு பெரிய துறவை தேவன் திறந்து கொடுத்தார். யாக்கோபுடைய சத்தத்தை கேட்டு ராகேலையும் லேயாலையும் துணையாக கொடுத்தார். ஏசாவும் யாக்கோவும் கழுத்தை கட்டி கொண்டு அழுதார்கள் என்று வேதத்திலே வாசிக்கலாம். யோசேப்பு தன் தகப்பன் இஸ்ரவேலை பார்த்து ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அழுதான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு தேற்றவாளனாய் இருக்கிறவரே, துணையாளரே, உமக்கு கோடான கொடி நன்றி. என்னுடைய அழுகையின் சத்தத்தை நீர் கேட்டிரப்பா. பெரிய காரியங்களை செய்துக்கா நன்றி. ஆனந்த களிப்பாய் எங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் இமானுவேல் லிட்ரேச்சர் சர்வீசஸ் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.